7ஆம் தேதி அமித்ஷா அவர்கள் தமிழக வருகை. இது எதற்காக சார்? அவருடைய வரவு என்பது தமிழக பாரதிய ஜனதா கட்சி அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லும் என்ற எதிர்பார்ப்பு எல்லோருக்கும் இருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சியின் நோக்கம் எங்களுடைய கூட்டணியோடு சேர்ந்து நிச்சயமாக நாங்கள் 2026 ஆட்சியை பிடிப்போம், தமிழகத்தில் தாமரை மலரும், அது சட்டமன்றத்தில் மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பை தரும் என்ற நம்பிக்கையோடு உழைத்து கொண்டிருக்கிறோம். அதே இப்போ விஜய் பேசினாலும் அதே நீட்டு, அதே திராவிடம், அதே பெரியார், அதே அண்ணா, அதே போன்று அதிமுக, அதே போன்று திமுக, அதே போன்று எல்லோரும் ஒரே குட்டையில் உரிய மட்டைகளாக இருக்கும் பொழுது பாரதிய ஜனதா கட்சி ஒரு தனித்துவமாக இருக்கிறது. எங்கு பார்த்தாலும் எதை தொட்டாலும் ஒன்று விலை உயர்வு, இன்னொன்று சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, இன்னொன்று பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, கற்பழிப்பு ஒரு பக்கம் இருக்கு, தற்கொலையில் அதிகமாக இறக்கக்கூடியவர்கள் தமிழகம் என்ற ஒரு சூழல் வருது. இத்தனையும் கடந்து அவர்கள் வெற்றி பெறுகிறார்கள் என்றால் அப்போ மக்கள் மடையர்களா, அல்லது சிந்திக்க மறுக்கிறார்களா, அல்ல பணத்துக்கு விலை போகிறார்களா? திமுகவோ அல்லது அதிமுகவோ மற்ற கட்சிகளோ இன்றைக்கு ஊடகங்களை கையாளக்கூடிய தகுதி பெற்ற தலைவர்கள் இல்லை. அதனால் அங்கு பெருசாக போனியாக மாட்டேங்குதுன்னு தான் சொல்லணும். 2026 நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் ஆட்சி அமைக்கும். சேனல் 5 தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் பாஜக சிறுபான்மை அணியின் தேசிய செயலாளர் திரு வேலூர் இப்ராஹிம் அவர்கள். வணக்கம் சார். வாழ்க வளமுடன். பாஜகவுடைய தமிழக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் 3 ஆண்டு காலம் தலைவர் பதவியில் நீடிச்சிருந்தார். இப்போ அடுத்த 3 ஆண்டுகள் தொடர போகிறாரு அப்படிங்கிறத நம்ம எப்படி சார் எடுத்துக்கலாம்? அண்ணாமலை 2.0 அப்படின்னு எடுத்துக்கலாமா? பாரதிய ஜனதா கட்சியில் தமிழகத்தில் மீண்டும் 2வது முறை தலைவராக இதற்கு முன்னால் 2-3 தலைவர்கள் வந்திருக்கிறாங்க. இப்போ அதே போன்று தான் இவரும் வந்திருக்கிறார். ஒரு தலைவர் சிறப்பாக பணி செய்து கொண்டிருக்கிறார். அவரை மீண்டும் தொடர வேண்டும் என்று தேசிய தலைமை முடிவெடுத்து விட்டால் நிச்சயமாக அவர் தொடர்வார். 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் மிக முக்கியமான இலக்கு. ஏனென்றால் பாராளுமன்றத்தில் முதன்முறையாக பாஜக தலைமையில் ஒரு கூட்டணியை அமைத்து அதில் இந்தியனுடைய கூட்டணியில் உள்ள அத்தனை பேரையும் சிறப்பாக அவர்களுக்கான பங்களிப்பை தந்து 11.5% நாங்கள் மட்டுமே தனியாக ஒரு பெரிய இலக்கை தொட்டிருக்கோம். இப்போ வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் என்பது எங்களுடைய இலக்கு 20% தாண்ட வேண்டும். தமிழகத்தில் கணிசமான சட்டமன்ற தொகுதிகளை நாங்கள் பெற வேண்டும். எங்களுடைய கூட்டணியோடு சேர்ந்து ஆட்சி அமைக்க வேண்டும். இதுதான் எங்களுடைய இலக்கு. அதற்கு மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் தொடர்ந்து இந்த 3 ஆண்டு காலம் என்னவெல்லாம் பேசியிருக்கிறாரோ, இதையெல்லாம் நாங்கள் கிராமம் வரை கொண்டு போய் சேர்த்திருக்கிறோமோ, அதை திரும்பவும் இன்னொரு நபர் மறுபடியும் சொல்லி புதிதாக செய்தால் அது ஒரு பின்தங்கிய நிலை ஏற்படும் என்று தேசிய தலைமை கருதி இருக்கலாம். அல்லது நிறைய விஷயங்கள் அவர் செய்த அந்த பணிகள் இன்னும் தொடர வேண்டும் என்ற முடிவெடுக்கப்பட்டதால் அவர் தொடருகிறார். அவர் தொடர்வது என்பது தமிழக பாஜகவிற்கு மிகச் சிறப்பான எதிர்காலம் இருக்கிறது என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. சார், இப்போ அவர் இந்த சர்வதேச அரசியல் படிக்க லண்டன் செல்கிறார் அப்படிங்கிற தகவலாம் வந்துச்சு. இப்போதைக்கு போகலை அப்படிங்கிற மாதிரி தோணுது. போகிறாரா போகலையா சார்? என்ன விஷயம்? அது அவர் தாங்க முடிவெடுக்கணும். ஏன்னா அவருக்காக அந்த தேர்வு பாஸ் ஆகி அதன் மூலமாக அவர் செல்ல வேண்டும் என்று முடிவெடுத்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் அவர் செல்வதாக இருந்தால் மத்திய பாஜக தலைமையினிடத்தில் அவரை ஒப்புதல் பெற வேண்டும். அது முறைப்படி அவர் தகவல் தெரிவித்திருக்கிறார். அதுவுமே எனக்கு தெரியும். ஆனால் அவர் போகிறாரா இல்லையா அப்படின்ற தீர்க்கமான முடிவு அது அவர் தான் அறிவிக்கணும். அவர் சென்றாலும் அவர் போய்விட்டு வரக்கூடிய அந்த 4 மாதம் 5 மாதம் இடைவெளியில் மிக முக்கியமான தலைவர்களை அவர்களுக்கான பொறுப்புகளை கொடுத்துட்டு தான் போவார். பாஜக எப்பொழுதும் போல் சிறப்பாக இயங்கும். ஒருவேளை அவர் இங்கிருந்தால் சிறப்பு என்று அவர் கருதினால் போகக்கூடிய அந்த நிகழ்ச்சியை தள்ளி வைக்கலாம் அல்லது தவிர்க்கலாம். அது முழுக்க அவருடைய விருப்பத்திற்கு உட்பட்டது. அதனால் அதில் நாம் பெருசாக கருத்து கூற முடியாது. 7ஆம் தேதி அமித்ஷா அவர்கள் தமிழக வருகை. இது எதற்காக சார்? பாஜக நிர்வாகிகள் இது மாற்றி அமைக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கா? எதற்காக வருகிறார்? என்ன விஷயம் சார்? மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களுடைய வருகை என்பது எப்பொழுதெல்லாம் தமிழகத்தில் மீண்டும் ஒரு உத்வேகம் தேவைப்படுகிறதோ, எப்பொழுதெல்லாம் நிர்வாகிகளுக்கு மத்தியில் நிறைய மிக முக்கியமான கருத்துக்களை சொல்ல வேண்டிய நிலை இருக்கிறதோ, அதே போன்ற காலகட்டத்தில் அவர் வரக்கூடிய நிலையை நம்ம பார்த்துருக்கிறோம். அதே மாதிரி பெருமளவு மக்கள் சந்திப்பு, மிக முக்கியமான பொதுக்கூட்டங்களையும் அவர் கடந்த காலத்தில் வந்திருக்கிறார். அரசியல் பிரச்சார களத்திலும் அவர் பங்கேற்றிருக்கிறார். அதனுடைய தொடர்ச்சியாக தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் வளர்ச்சி மற்றும் நிர்வாகிகள் மத்தியில்
மிக முக்கியமான கலந்துரையாடல் என்பது போன்ற நிகழ்வுகளுக்காக அவர் வராரு. அந்த நிகழ்வு என்பது மீண்டும் பாஜகவினுடைய நிர்வாகிகளுக்கு புத்துணர்ச்சியை தரும். நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அவருடைய வரவு என்பது தமிழக பாரதிய ஜனதா கட்சி அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லும் என்ற எதிர்பார்ப்பு எல்லோருக்கும் இருக்கிறது. ஓகே சார், 2026 சட்டப்பேரவை தேர்தலில் வந்து பாஜகவுடைய கட்டமைப்பு எப்படி சார் இருக்க போகுது? திமுக வந்து எதிர்த்து போட்டியிடறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா, இல்லை அங்கேயும் வந்து 2ஆம் கட்டம் 3ஆம் கட்டம் இடத்துக்கு தான் நோக்கி பயணம் செல்லுமா சார்? எல்லா கட்சிகளுக்குமே நோக்கம் என்ன? அவர்கள் ஆட்சி கட்டிலில் அமரணும் அப்படின்றது தான் பொதுவான எல்லாருக்குடைய நோக்கம். அது பாஜகவும் விதிவிலக்கு கிடையாது. பாரதிய ஜனதா கட்சியின் நோக்கம் எங்களுடைய கூட்டணியோடு சேர்ந்து நிச்சயமாக நாங்கள் 2026 ஆட்சியை பிடிப்போம், தமிழகத்தில் தாமரை மலரும், அது சட்டமன்றத்தில் மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பை தரும் என்ற நம்பிக்கையோடு உழைத்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி திமுகவிற்கு நேரடி எதிராக களத்தில் நின்று எல்லா விதத்திலும் போராட்டங்களாக இருக்கட்டும், ஆர்ப்பாட்டங்களாக இருக்கட்டும், அல்லது திமுகவுடைய அடக்குமுறையில் கைது செய்யப்படக்கூடிய நபர்களாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் பாஜகவாக தான் இருக்கிறாங்க. நீங்கள் அதிமுக வந்து களத்திலே இல்லை என்பதை ரொம்ப தெளிவாக பார்க்க முடியும். பெரிய போராட்டங்களையோ மக்களுக்கான குரலாகவோ அல்லது திமுகவுடைய அடக்குமுறைக்கு பலியாகக்கூடிய இடத்துலையோ அதிமுக இல்லை. அவங்க சேஃபர் சைடாக இருந்துக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கு மக்களின் குரலாக மக்களுக்கான போராட்டங்களை முன்னெடுத்து திமுகவுடைய ஒவ்வொரு ஊழலையும் பட்டியலிட்டு புள்ளி விவரங்களோடு ஆதாரத்தை சொல்லி அமைச்சர்களை எல்லாம் சிறைக்கு அனுப்பி இதையெல்லாம் தாண்டி மாற்று அரசியல் என்பதை, ஊழல் இல்லாத அரசியல் என்பதை, தேசத்தின் மீது அக்கறை கொண்டிருக்கிற ஒரு அரசியலை பாரதிய ஜனதா கட்சி முன்னெடுக்கிறது. இதில் மற்ற கட்சிகள் எல்லாருமே அதே தான். அதே இப்போ விஜய் பேசினாலும் அதே நீட்டு, அதே திராவிடம், அதே பெரியார், அதே அண்ணா, அதே போன்று அதிமுக, அதே போன்று திமுக, அதே போன்று எல்லோரும் ஒரே குட்டையில் உரிய மட்டைகளாக இருக்கும் பொழுது பாரதிய ஜனதா கட்சி ஒரு தனித்துவமாக இருக்கிறது. தேசிய அளவில் ஒரு சித்தாந்தத்தை பேசுகிறது. அதே போன்று மக்களை வந்து மதத்தின் பெயரால் ஒன்று சேர்க்காமல் தேசத்தின் பெயரால் ஒன்று சேர்க்கிறது. எங்களுடைய நோக்கம் என்பது தேசத்தின் வளர்ச்சி என்பதும், அது மட்டுமல்லாமல் இந்த தேசத்தில் உள்ள பிரிவினைவாதிகளையும் பயங்கரவாதிகளையும் வேறறுத்து மதத்தின் பெயரால் மொழியின் பெயரால் இங்கு ஒவ்வொரு மாநிலங்களும் பிரிந்து கொண்டு ஆட்சி செய்வதை விளக்கி நாம் எல்லோரும் பாரத தாயின் பிள்ளைகள் என்ற ஒற்றை நேர்கோட்டில் பயணிக்க வேண்டும் என்றால் அது பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான் அதை பேசுகிறது. வேற எல்லாரும் ஒரு மொழியை வெறியாக கொண்டு அதை ஒரு அரசியல் பண்ணுறாங்க, ஒரு சாதியை வெறியாக வைத்து ஒரு அரசியல் பண்ணுறாங்க, அல்லது ஒரு இனத்தின் பெயரால் ஒரு அரசியல் நடக்கிறது. தேசத்தின் பெயரால், மக்களின் பெயரால், பாரதத்தின் பெயரால், ஒருமைப்பாட்டின் பெயரால் அரசியல் செய்வது பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான். அதனால் இந்த தனித்துவத்தோடு நாங்கள் போராடி கொண்டிருப்பதால் தமிழக மக்கள் சிந்தித்து வாக்களித்தால் பாஜகவிற்குத்தான் வாக்களிப்பார்கள். அது 2026 நிச்சயமாக நாங்கள் ஆட்சிக்கு வருவோம். தமிழக மக்கள் ஒவ்வொரு முறையும் ஏமாந்து கொண்டு இருக்கிறார்கள். கடைசியாக நடந்த விக்கிரவாண்டி தேர்தல் வரைக்கும் அவர்கள் ஏமாந்து கொண்டிருக்கிறார்கள், அல்லது பணத்துக்கு அடிமையாகிறார்களா, அல்லது தன்னை சுற்றி நடக்கக்கூடிய எந்தவித அவலங்களும் அவர்கள் தெரியாமல் இருக்கிறார்களா என்ற கவலை எங்களுக்கு இருக்குது. தொடர்ந்து உங்களுக்கு கள்ளச்சாராய இறப்பு இருக்குது, அதே போன்று படுகொலைகள் கூலிப்படையினரால் நிகழ்த்தப்பட்டிருக்கு, சட்டம் ஒழுங்கு சீரழிந்து இருக்குது, எல்லா இடங்களிலும் கஞ்சா புழக்கங்கள், போதை இருக்குது, சிறுவர்கள் எல்லாம் இன்றைக்கி கஞ்சா பயன்படுத்தி கொண்டு இருக்கிறத பார்க்குறோம். கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு சிந்தட்டிக் ட்ரக் போன்ற ஒரு அபாயகரமான போதைப் பொருள்லாம் திமுகவுடைய கட்சியினரே பயன்படுத்தி விற்கக்கூடிய சூழலை பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் விலைவாசி உயர்வு, மின்வெட்டு, அதே மாதிரி மின் உயர்வு, அதே போன்று உங்களுக்கு பால் விலையில் உயர்வு, எங்கு பார்த்தாலும் எதை தொட்டாலும் ஒன்று விலை உயர்வு, இன்னொன்று சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, இன்னொன்று பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, கற்பழிப்பு ஒரு பக்கம் இருக்குது, தற்கொலையில் அதிகமாக இறக்கக்கூடியவர்கள் தமிழகம் என்ற ஒரு சூழல் வருது. இத்தனையும் கடந்து அவர்கள் வெற்றி பெறுகிறார்கள் என்றால் அப்போ மக்கள் மடையர்களா, அல்லது சிந்திக்க மறுக்கிறார்களா, அல்ல பணத்துக்கு விலை போகிறார்களா, அல்லது என்னன்றதே எங்களுக்கு புரியலை. நாங்கள் எந்த அளவிற்கு எடுத்து சொன்னாலும் இது போன்ற ஒரு பணத்தின் அடிப்படையில் வெல்ல முடியும் என்ற இந்த திமுகவுடைய வெறித்தனமான அராஜக போக்கை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்றால் மீண்டும் மீண்டும் அந்த மக்களை சீர்படுத்தி நல்வழிப்படுத்தி அவர்களுக்கு புரிய வைத்து சரியான ஆட்சியை, தரமான ஆட்சியை, வளர்ச்சிக்கான ஆட்சியை தர வேண்டும். அதற்கு மக்களை நாங்கள் பண்படுத்துகிறோம். எங்களை புறக்கணிக்கக்கூடிய சில நேரங்கள், சில இடங்களில் தமிழக மக்கள் முடிவெடுத்தாலும், அல்லது எங்களுக்கு தேவையான வெற்றிக்கான வாக்குகளை தராமல் இருந்தாலும் கூட இலக்கை தொடும் வரை தொடர்ந்து போராடுவோம். ஒடிசா என்ற மாநிலம் உங்களுக்கு தெரியும், 25 ஆண்டுகள் தொடர்ந்து போராடி கொண்டிருந்தோம். இன்றைக்கு ஒடிசா மாநிலத்தில் பாரதிய ஜனதா கட்சி பெரும்பான்மை சட்ட உறுப்பினர்களோடு நாங்கள் சட்டமன்றத்தில் ஆட்சி அமைத்திருக்கிறோம். அப்போ அதே போன்று தான் தமிழகத்தில் எங்களுடைய போராட்டம் தொடர்ந்து கொண்டே இருக்கும். எங்களுடைய முயற்சி, நம்பிக்கை, உழைப்பு தொடர்ந்து கொண்டே இருக்கும். இன்றைக்கு இல்லை என்றால் நாளைக்கு என்ற அந்த இலக்கோடு நாங்கள் பயணிக்கிறோம். அதனால் 2026
நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் ஆட்சி அமைக்கும். அந்த ஆட்சி பாரதத்தின் உள்ள பல மாநிலங்களுக்கு முன்னுதாரணமான ஆட்சி அமையும். அமித்ஷா அவர்கள் தமிழக வருகையில் வந்து சில நிர்வாகிகள் எல்லாம் மாற்றம் எல்லாம் செஞ்சாருன்னா அது வந்து பாஜகவுக்கு முன்னேற்றமா இல்லை வீழ்ச்சியா சார்? நிர்வாகிகள் மாற்றம் என்பது பாரதிய ஜனதா கட்சியில் தொடர்ந்து நடக்கிற ஒன்று தான். புதிதாக அப்படிலாம் இவர்னா இவரே இருப்பார். உதாரணத்துக்கு அது திமுகவில் நீங்கள் சொல்கிற மாதிரி இருக்கும். திமுக தலைவர்னா திரு ஸ்டாலின் தான் இருப்பார். அவருக்கு பிறகுன்னா அவர் உதயநிதி தான் இருக்க முடியும். அதே மாதிரி நீங்கள் வேலூர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துரைமுருகன் அவர் தான் இருப்பார். திருச்சின்னு பார்த்தா KN நேரு தான் இருப்பார். இந்த பக்கம் விழுப்புரம் பக்கம் வந்துட்டிங்கன்னா பொன்முடி தான் இருப்பார். இப்படி ஒவ்வொருத்தரும் ஒரு குறுநில மன்னர்களாக அவர்களே இருப்பாங்க. அதுக்கு பிறகு அவர்களுடைய பிள்ளைகள் வருவாங்க. பாஜகவில் அப்படிலாம் கிடையாது. மன்னராட்சி தான் நடக்குதுன்னு அங்கே மன்னராட்சி, இளவரசர்கள், குறுநில மன்னர்கள் அப்படின்னு பலவிதமாக இருப்பாங்க. பாஜகவில் ஒவ்வொரு முறையும் நிர்வாகிகள் மாறிக்கொண்டே இருப்பார்கள். 3 வருடத்துக்கு ஒரு முறை மாறுவாங்க. சிறப்பாக பணி செய்கிறாங்க, இல்லை அவருடைய தேவை இருக்குன்னா அடுத்து ஒரு வாய்ப்பு 6 வருஷம். அதுக்கு பிறகு வாய்ப்பே கிடையாது. கண்டிப்பாக அவர் நிர்வாகத்தின் அடிப்படையில் வேறு பொறுப்புக்கு மாற்றப்படுவார். இதுதான் பாஜகவுடைய சட்டத்திட்டங்கள் விதியின் அடிப்படையில். அந்த அடிப்படையில் நிச்சயமாக நிர்வாக மாற்றம் நடக்கும். அந்த மாற்றம் எல்லோருக்குமான வளர்ச்சி, எல்லோருக்குமான ஒரு புத்துணர்ச்சியாக இருக்குமே தவிர யாரையும் வந்து கீழ்நிலைக்கு அனுப்புறது அல்ல உயர்வு தாழ்வு அப்படிலாம் கிடையாது. இங்கே சாதாரண பாஜகவுடைய கிளை தலைவர் இருக்கிறார் இல்லையா, அவர் தான் எங்கள் கட்சியின் வேர், அவர் தான் எங்கள் கட்சியினுடைய மிக முக்கியமானவராக கருதுவோமே தவிர மாநில தலைவரை விட கிளை தலைவர் தான் இங்கே பவர்ஃபுல்லானவர். ஏன்னா அவர் தான் நேரடியாக மக்களை கனெக்ட் பண்ணுறாரு, அவர் தான் வாக்கு வாங்குறாரு, அவர் தான் அடிபடுவார், அவர் தான் காயப்படுவார், அவர் தான் மக்களிடத்தில் போய் விவரிக்க முடியும். இப்போது நாங்கள்லாம் வந்து தேசிய தலைவர்களோ மாநில தலைவர்களோ மேடையில் பேசுகிறது அல்லது முக்கியமான ஆர்ப்பாட்டங்களில் பேசுகிறது, இல்லை இது மாதிரியான ஊடகங்களில் பேசுவது, நாங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் கீழே போய் மக்களோட கனெக்ட் பண்ணி கிளையில் அந்த மண்டலில் நிர்வாகிகளோடு பேசுவது என்பது ரொம்ப அரிதாக இருக்கும். ஆனால் கிளை நிர்வாகிகளும் மண்டல நிர்வாகிகளும் அப்படி கிடையாது. அவங்க மக்களோடையே இணைந்திருப்பாங்க, பிணைந்திருப்பாங்க. எந்தவித பாதிப்பாக இருந்தாலும் உடனடியாக அவங்க தான் முதல்ல போய் மக்களுக்காக உதவுவாங்க. அதனால் அவர்கள் தான் சிறப்பு. மற்ற எந்த பொறுப்பாக இருந்தாலும் அது ஒரு பெரிய பொறுப்பாக நாங்கள் பார்க்க மாட்டோம். இந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் பொறுப்பை விட சேவை என்பதுதான் சிறப்பானது. அந்த சேவையை யார் செய்கிறார்களோ அவர்கள் மக்களின் தலைவராக இருப்பார். மக்களின் தலைவராக யார் இருக்கிறாரோ அவர் வந்து நிச்சயமாக கட்சி போற்றக்கூடிய ஒரு இடத்தில் இருப்பார். ஓகே சார். இப்போ சசிகலா அம்மையார் வந்து சுற்றுப்பயணம் மேற்கொண்டு இருக்காங்க, நீங்களும் பார்த்துருப்பீங்க. இதற்கு பின்னணி வந்து பாஜக தான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க அவங்கள அப்படிங்கிற விமர்சனம்லாம் வருது சார். அதற்கான பதில் என்ன? பாரதிய ஜனதா கட்சியின் பி டீம் இன்னும் எத்தனை பேரை தான் சொல்ல போகிறீங்க? சசிகலா பி டீம்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி திரு சீமான் அவர்களே பி டீம்னு சொல்லிட்டாங்க. விஜய் அவர்களே பி டீம்னு சொல்லிட்டாங்க. அதாவது இந்த மாதிரி சொல்லுவதன் மூலமாக என்ன ஆதாயத்தை யார் பெறப்போகிறார்கள் என்பதுதான் பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. பாரதிய ஜனதா கட்சிக்கு பி டீமே வேண்டாங்க. நாங்கள் தான் சொல்கிறோம்ல, பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களின் நல்லாட்சியை ஏற்றுக்கொண்ட யாராக இருந்தாலும் எங்களோடு கூட்டணியில் இணையலாம், கதவு திறந்திருக்கிறது. இவ்வளோ வெளிப்படையாக சொல்லிட்ட பிறகு எதுக்கு எங்களுக்கு பி டீம் தேவை? தாராளமாக என்டிஏ கூட்டணியில் வந்து இணைந்து கொள்ளலாம். அவர்களுக்கு ஒரே ஒரு நிபந்தனை தான், இந்த தேசத்தின் வளர்ச்சிக்காக பாரத பிரதமருடைய ஒவ்வொரு முன்னெடுப்புகளில் அவர்களும் ஒன்றிணைய வேண்டும். அதுக்கு தயார்னா முடிஞ்சு போச்சு, கூட்டணியில் சேர்ந்துக்கலாம். ரொம்ப சிம்பிளான கூட்டணிக்கான தாரக மந்திரத்தை நாங்கள் வைத்திருக்கும் பொழுது எதற்காக பி டீம் சி டீம்லாம் வைக்கணும்? அது தேவையில்லை, அவசியம் இல்லை. இதெல்லாம் வந்து மக்களை திசை திருப்புவதற்கு, அல்லது யார் இப்படி பேசுகிறார்களோ அவர்களிடத்தில் ஏதோ ஒரு பலவீனம் இருக்கிறதுனால பாஜக பி டீம்னு அவர்கள் எதிர்க்கக்கூடியவர்களை சொல்லுகிறார்கள். நாங்கள் அதை பற்றிலாம் கவலைப்படுறதில்லை. எங்களுடைய நோக்கம் தெளிவானது, எங்களுடைய செயல்பாடு வெளிப்படையானது. அதனால் பயணமும் பாதையும் இலக்கும் எங்களுக்கு முடிவு செய்யப்பட்டிருப்பதினால் நாங்கள் அதை நோக்கி பயணித்து கொண்டு இருக்கிறோம். பேசுபவர்கள் பேசிக்கொண்டே இருக்கட்டும், அவர்களுக்கு பேச வேண்டியது வேலையாக இருக்கிறது. எங்களுக்கு மக்கள் சேவை தான் வேலையாகவும் அதுவே எங்களுடைய கடமையாகவும் இருக்கிறது. அதனால் அதை நோக்கி நாங்கள் பயணிக்கிறோம். ஓகே சார். இப்போ மோடி அவர்கள் 3.0 அப்படின்னு நம்ம பார்க்குறோம், அண்ணாமலை அவர்கள் வந்து 2.0 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? அடுத்த ஒரு அதிரடியான நடவடிக்கை எல்லாமே நடக்கும் வச்சுக்கலாமா சார்? அதிரடினாங்க, அதாவது அரசியலுக்காக ஒரு ஸ்டண்ட் போடுறது, அரசியலுக்காக ஒரு தேவையில்லாத விஷயத்தை பூம் பண்ணுறது, அப்படி ஒரு அரசியலை பாஜக என்றைக்குமே பண்ணாது. எங்களுடைய எப்பயுமே கோல் வந்து நீண்ட நாள் இலக்காக தான் இருக்கும். பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவருடைய பேச்சை பார்த்தீங்கன்னா 2047 பாரதத்தின் இலக்குன்னு தான் பேசுகிறாரு. 2047 பிரதமராக திரு நரேந்திர மோடி இருப்பார் நீங்கள் நினைக்கிறீங்களா? நான் நம்புகிறேன், நிச்சயமாக அவர் பிரதமராக இருக்க மாட்டார். ஏன்னா 2047 என்பது நீண்ட காலம் இருக்கிறது, இன்னும் 20-25 ஆண்டுகள் இருக்கிறது. இன்றைக்கி அவருக்கு வந்து 73 ஆண்டுகள் கடந்திருக்கிறாருன்னா ஏறக்குறைய அவர் 100 வயசை தொடுவார். 100 வயசை தொடும்போது அவரே பிரதமராக இருப்பார்னு சொல்கிறதுக்கு நாங்கள் திமுக கிடையாது. அது வந்து வயதாகி தள்ளாடி கைகாலெலாம் அப்படி நடுங்கிற நிலமை வந்தால் கூட
அவர் தான் பிரதமர்னு சொல்லக்கூடிய ஒரு மனநிலை பாஜகவுக்கு கிடையாது. பாஜகவை பொறுத்தவரை பிரதமரையும் மாற்றிக்கொண்டே இருப்பார்கள். அந்தந்த காலகட்டத்திற்கு அது நடக்கும். அப்படி இருக்கும் பொழுது அது அவருக்குமே தெரியுமே. அவர் 2027 அப்படின்னு சொல்லலை, 2047 பாரதத்தின் இலக்குன்னு. ஏன்னா பாஜக தொலைநோக்கு பார்வை. இந்த பாரதம் பிற நாடுகளை விட மேம்பட்டு இருக்க வேண்டும் என்றால், அது கல்வியில், பொருளாதாரத்தில் மற்ற எல்லா விஷயங்கள்லையும் முன்னேற வேண்டும் என்றால் அதற்கு ஒரு இலக்கு தேவை. அந்த இலக்கை நோக்கி நாம் பயணிக்கணும். அதுதான் திரு நரேந்திர மோடி அவர்களின் இலக்கு. அதனால் இங்கு அந்த இலக்கை நோக்கி நாங்கள் பயணப்பட்டு கொண்டிருக்கிறோம். இதில் 3.0 4.1 எது நடந்தாலும் அதை விட எங்களுக்கு இலக்கு முக்கியம், தேசத்தின் வளர்ச்சி பாதுகாப்பு முக்கியம். அதனால் அதை பயணித்து கொண்டிருப்பதனால் அண்ணாமலை அவர்கள் என்றைக்குமே அவர் ஒரு அதிரடி மாவீரன், அதில் மாற்று கருத்தே கிடையாது. இன்றைக்கும் ஊடகங்களை தன்வசப்படுத்தக்கூடிய ஆற்றலை அவர் வைத்திருக்கிறார். அவர் எதை பேசுகிறாரோ அதுதான் தமிழகத்திற்கு செய்தியாக மாறுகிறது. திமுகவோ அல்லது அதிமுகவோ மற்ற கட்சிகளோ இன்றைக்கு ஊடகங்களை கையாளக்கூடிய தகுதி பெற்ற தலைவர்கள் இல்லை. அதனால் அங்கே பெருசாக போனியாக மாட்டேங்குதுன்னு தான் சொல்லணும். அண்ணாமலை அவர்களுடைய அந்த திறன், பேச்சாற்றல், மக்களை கவரக்கூடிய புள்ளி விவரங்களை எடுத்து சொல்லக்கூடிய விதம், இது எல்லாமே ஊடகங்களில் பெரிதும் மதிக்கப்படுகிறது. அது நீங்கள் சொல்கிற மாதிரி ஒவ்வொரு மதிப்பெண்கள் வழங்குவாங்க இல்லையா, என்ன டிஆர்பி ரேட்லாம் ஹைக் ஆகிறதே அண்ணாமலை அப்படின்ற ஒரு நபரால் என்று இன்றைக்கு எல்லா ஊடகங்களும் பேச ஆரம்பித்திருக்கிறது என்றால், அது சும்மா ஒரு பூமுக்காக அவர் பேசலை, ஏதோ ஒரு பேசுவோம் அப்படி பரபரப்பாக போகட்டும் என்பதற்காக இல்லை. பேசுவதில் நேர்மை இருக்குது, துணிவு இருக்குது, உண்மை இருக்குது. அதனால் இன்றைக்கு அண்ணாமலை அவர்கள் ஒரு தனித்துவமிக்க தலைவராக தமிழகத்தில் திகழ்ந்து கொண்டிருக்கிறார். நிச்சயமாக அவருடைய 2வது முறை இந்த மாநில தலைவர் என்ற வாய்ப்பு இன்னும் சிறப்பாக பாஜகவை வளர்க்கும்னு நாங்கள் நம்புகிறோம். ஓகே சார், ஒரு இறுதியான கேள்வி சார். தம்பிதுரை அவர்கள் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களை சந்திச்சிருக்காரு. எதற்காக இந்த சந்திப்பு அப்படின்னு நினைக்கிறீங்க சார்? தம்பிதுரை அவர்களும் கவுண்டர், இபிஎஸ் அவர்களும் கவுண்டர் அப்படிங்கிறனால ஒரு கூட்டணிக்கான ஒரு எடப்பாடி அனுப்பியிருப்பார் அப்படிங்கிற ஒரு விஷயம் எடுத்துக்கலாம். அதாவதுங்க, பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை நாங்கள் ஜாதி பாலிடிக்ஸ் பண்ணுறது இல்லைங்க. மதத்தின் பெயராலும் அரசியல் செய்வதில்லை, அதே மாதிரி மொழியின் பெயராலும் அரசியல் செய்வதில்லை. அதெல்லாம் தமிழகத்தில் இருக்கிறத நீங்கள் பார்க்குறீங்க. பாரதிய ஜனதா கட்சி மதவாத கட்சி என்று பேசுகிற திரு ஸ்டாலின் தான் என் கட்சியில் 85% இந்துக்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு பேசுகிறார். நாங்கள் என்றைக்குமே அப்படி பேசுனதே கிடையாது. இந்துக்களுக்கான உணர்வுகள் என்பதை தாண்டி நாங்கள் சப்கா சாத் சப்கா விகாஸ், எல்லோரையும் அரவணைத்து எல்லோருக்குமான வளர்ச்சின்னு தான் பேசுகிறோம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்கம் மொழிவெறியை சீமான் உள்ளிட்டவர்கள்லாம் மொழிவெறியை மையப்படுத்தி தேவையில்லாத ஒரு அரசியலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அது ஒரு பிரிவினைவாத அரசியலாக தான் நாங்கள் பார்க்குறோம். இன்னொரு பக்கம் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் திராவிட அரசியல் என்று சொல்லி இந்த மண்ணுக்கும் சம்பந்தம் இல்லாத, இந்த பண்பாட்டிற்கும் சம்பந்தம் இல்லாத, நம்முடைய சனாதானம் என்கிற வாழ்வியலையும் எதிர்க்கிற ஒரு மோசமான அரசியலை திமுக உள்ளிட்ட கட்சிகள் பேசுகிறாங்க. திருமாவளவன் சொல்லவே வேண்டாம். அவருடைய கட்சியினர் எல்லோரையுமே வழக்கு வாங்குங்க, எல்லாருமே அக்யூஸ்ட் ஆகுங்க, எல்லாரும் கிரிமினல் ஆகுங்க, வழக்கு வாங்கி அதுதான் நமக்கான பெருமை என்று சொல்லி அவர் பேசி அவர் ஒரு விதமான பட்டியல் சமூகத்தை தவறான வழிக்கு கொண்டு போகிறத பார்க்குறோம். இஸ்லாமிய தலைவர்கள்னு யாரெல்லாம் திமுக கூட இருக்கிறாங்களோ அவர்கள் இஸ்லாமிய மக்களின் வளர்ச்சிக்கு பேசுவதை விட மத்திய அரசை எதிர்ப்பதில் ரொம்ப கங்கணம் கட்டி இருப்பதும், அதற்காக பெரிய போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள், தொடர் வழக்குகள் என்று இஸ்லாமிய இளைஞர்களை குற்றவாளி பரம்பரையாக உருவாக்குவதற்கு இங்குள்ள இஸ்லாமிய தலைவர்கள் தவறாக தலைவர்கள் பயன்படுத்துகிறாங்க. இப்படி ஒவ்வொருத்தருக்கிட்டையுமே ஒரு விதமான கோளாறுகள் இருக்கும் பொழுது நாங்கள் இந்த கவுண்டரா, இவர் செட்டியாரா, இவர் வன்னியாரா அப்படிலாம் பார்க்காம யார் இருந்தால் யாருடைய உழைப்பு, யாருடைய தியாகம் இங்கே தேவையோ அவருக்கு பாஜக முக்கியத்துவம் தரும். ரொம்ப சிம்பிள். அதனால் இவர் அவரோட பேசினார், அந்த கவுண்டர் இவரோட இருக்கிறாருன்னா கவுண்டருக்கும் செட்டியாருக்கும் நாடாருக்கும் முதலியாருக்கும் நாங்கள் எப்படிங்க சாதிய ரீதியான ஒரு அளவுகோலையோ அல்லது அதற்கான அங்கீகாரத்தையோ தர முடியும்? எங்கள் பார்வையில் எல்லோரும் சமம், எல்லோரும் பாரத தாயின் பிள்ளைகள், அவர்கள் அனைவரையும் அரவணைத்து செல்ல நாங்கள் தயாராக இருக்கிறோம். இவ்வளவுதான் எங்களுடைய குறிக்கோள். அந்த குறிக்கோளை நோக்கி தான் நாங்கள் பயணிக்கிறோம். ஓகே சார், தொடர்ந்து பேசுவோம் சார். இந்த நேர்காணலுக்கு மிக்க நன்றி சார். வணக்கம். நன்றி, வாழ்த்துக்கள்.